சென்னை பாரிமுனையில் உள்ள தனியார் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தெலுங்கு வருட பிறப்பிற்கான யுகாதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ மாணவியர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். கல்லூரி வளாகம் வண்ண கோலமிட்டும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தெலுங்கு வருட பிறப்பை உணர்த்தும் வகையில் அறுசுவை பொருட்களோடு விளக்கேற்றி புது வருடத்தை மாணவியர் வரவேற்றனர். பின்னர் பிறக்க போகும் விஸ்வாச வருடம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நலம் தர வேண்டும் என்று மாணவியர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி தாளாளர் ஸ்ரீ ஊட்டுக்குரு சரத்குமார் மற்றும் கல்லூரி முதல்வர் பொறுப்பு முனைவர் வனிதா மற்றும் தெலுங்கு துறை பேராசிரியைகள் முனைவர் மோகனஸ்ரீ, முனைவர் மைதிலி, முனைவர் பரணி குமாரி ஆகியோர் ஒருங்கிணைந்து வடிவமைத்திருந்தனர். இன்று நமது கல்லூரியில் கன்னிகா பரமேஸ்வரி மகளிர் கல்லூரியில் விஸ்வா வசு என்ற புத்தாண்டு, தமிழும் தெலுங்கு புத்தாண்டும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் மாணவியர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு அம்மனுக்கு பூஜை செய்து அவர்கள் நைவேத்தியம் செய்து இதை சிறப்பாக இந்த வரும் வருடம் அதாவது இன்று முதல் வரும் வருடத்துக்கு சிறப்பாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கோரி அம்மனை தியானித்து நமது கல்லூரியில் படிக்கும் அனைத்து மாணவிகளும் சிறப்பாக அவர்கள் கல்லூரி பரீட்சைகளை நல்லபடியாக செய்து முன்னேறுவதற்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆங்கில புத்தாண்டு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் நம்ம நாட்டில் நிறைய மாநிலங்களில் புத்தாண்டுன்றது இனி தொடங்க போகுது. இந்த புத்தாண்டுன்றது நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு பேர் இருக்கும். 60 வருஷங்கள் இருக்கும். இந்த வருஷம் வர்றது ஸ்ரீ விஸ்வாவசு உகாதி அப்படின்னா 39வது வருஷத்தினுடைய பெயர் இது. இதுக்கு முன்னால் கோதி அப்படின்னு இருக்கும். அந்த குரோதின்னா என்னென்னா கொஞ்சம் கோபமாக இருக்கிறதுன்னு அதோடைய பொருள். விஸ்வாவசு என்னென்னா நல்ல நம்பிக்கையோடு செயல்படுறதுன்றது. இந்த வருஷத்துடைய பேரே எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது.